பிரைஸ் த லார்ட். இந்த உலகத்தில் ஒரு சில காரியங்களை நம்ம ரொம்ப அசால்ட்டாக நினைப்போம். ஆனால் அதுதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய திருப்பு முனையை கொண்டு வரும். இந்த உலகத்தில் யாராவது ஒருத்தங்க உங்ககிட்ட வந்து, உனக்கு கொஞ்சமாவது ஞானம் இருக்கா அப்படின்னு கேட்டால் எவ்வளவு கோபம் வரும். ஆனால் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு ஞானம் மிகவும் அவசியம். பிறந்த குழந்தை முதல் வயதான முதியவர்கள் வரைக்கும் ஞானம் மிகவும் அவசியம். ஒரு குழந்தை வளர்ந்து ஸ்கூல், காலேஜ், நல்ல ஜாபில் பிளேஸ்மெண்ட் ஆகிறது, மேரேஜ், ஆஃப்டர் தன்னோட குழந்தைகளுடைய காரியங்கள், இப்படின்னு எல்லா காரியத்துமே மனிதனுக்கு ஞானம் மிக முக்கியமான ஒன்று. வேதாகமத்தில் கூட ஆண்டவர் ஞானம் முக்கியமானது என்றும் அதை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தான் சொல்கிறார். ஞானத்தை எப்படி கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? நீதிமொழிகள் 2:6, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். இந்த வேத வசனம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனமாக இருந்தாலும் இது ஒரு மனித வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதே நாம் மறந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தினமும் அதிகாலையில் எழுந்தவுடன் நாம் தேவனிடம் எதை கேட்கிறோமோ இல்லையோ ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்றைய நாளை சமாதானமானதாக, சந்தோஷமானதாக, ஆசீர்வாதமானதாக நாம் கொண்டு செல்லவும், நம்மளுடைய குழந்தைகளை சரியான பாதையில் நடக்கவும், நமக்கு எதிரான பொல்லாத சத்ருவாய் சாத்தானின் கிரியைகளை எதிர்த்து நாம் போரிட்டு அன்றைய நாள் ஜெயம் பெறவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் ஞானத்தையும் அவர் வாய் நின்று அறிவும் புத்தியையும் நமக்கு கிடைக்க நீங்கள் தான் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Have a blessed day. Jesus bless you.